Hey guys, conversation series number 18. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் கிளெமெண்ட் ஜோசப். இஸ் த பெஸ்ட் ஷோல்டர் அண்ட் நீ சர்ஜன், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், கீஹோல் சர்ஜன் சொல்லுவேன். நானும் ஒரு கீஹோல் சர்ஜன். ஸோ என்ன கீஹோல் சர்ஜனாக நான் ஒரு நல்ல கீஹோல் சர்ஜன் ஆகிறதுக்கும் ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கும் ஒரு முக்கிய பங்குன்னு கூட நான் சொல்லுவேன் டாக்டர் கிளெமெண்ட். இந்த கான்வர்சேஷன் சீரிஸோட பேஸ்லைனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். பட் அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒரு மனிதராக இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஸோ கிளெமெண்ட் ஆப்வியஸ்லி இஸ் த பெஸ்ட். பட் அதுக்கு மேலே வந்து இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அப்பான்னு சொல்லுவேன். நிறைய ஃபேசட்ஸ் இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஜாப். டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது. பட் நாங்கள் 10 years ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ சில விஷயங்கள் பேச போகிறோம். நல்ல விஷயம் நம்மளோட நல்லத்தனத்தை தொலைக்காமலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால தான் இவரை நான் பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ பேச போகிறோம். லெட்ஸ் see what it is. The point is, நல்லவராக இருந்தும் ஜெயிக்க முடியும். That's the whole point. Thank you, sir. Thanks for coming. பேசலாம். Thanks, Ashwin. Good to see you in this series. Pleasure. Sir, the whole point of this conversation series to inspire people. அதனால் தொழிலில் நம்பர் 1 இருக்கணும் எப்படி இருந்தாலும். ஸோ தட் இஸ் த பேஸ் லைன். அதுக்கு மேலே அவங்க என்னவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சக்ஸஸ்ன்றது நான் எப்பயுமே எடுத்துப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஆர் த பெஸ்ட் ஷோல்டர் நீ சர்ஜன். அதுக்கு மேலே ஒரு நல்ல மனிதர்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து எப்படி உங்கள் தொழிலில் ஒரு நல்ல, ஏன்னா பொதுவாக மனுஷங்களுக்கு பயம் என்ன சார், ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால், கைண்டாக இருந்தால், வி ஆர் அ லூசர். இல்லைனா வந்து நம்ம ஏமாற்றப்படுவோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, இல்லை ரொம்ப கடுமையாக இருக்கணும் மனுஷங்க மேலே, திட்டிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் டூ. ஸோ நான் நிறைய பேசிட்டேன் ஆல்ரெடி மக்கள்கிட்ட. ஸோ சைலண்ட்டாக லைம்லைட்டுக்கு வராத மனிதர் நீங்கள். ஸோ நீங்கள் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் த்ரோ சம் ரைட் ஆன் தட். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கைண்ட்னஸ் ஆர் ஹியூமிலிட்டி எவ்வளோ முக்கியமான விஷயம்? சக்ஸஸ் அப்படிங்கிறது people think in different terms. It's very important to understand what success means to you. So I was also looking for the meaning of success, which I narrowed it to my own life. Is success is being loved and respected by your friends and family. So they matter a lot. And your profession is a means to support your lifestyle and your friends and family. So that's very important. If that aspect is not working out well for you, you don't have friends or family, whatever you achieve in life is doesn't make it very significant. So that is my view for what means success to each one of us. You can be a successful teacher, have a moderate life, you can be a successful doctor or a politician, but it's defined by how you are treated by your friends and family. And second thing, being kind to people. You should not you should be efficient in your work. At the same time, you should not be always wound up and chasing people. And work atmosphere for me is next to family, because we spend more time in your workplace than with your own wife or daughter or son. 8 hours you spend with your colleagues. It's very important to have a pleasant environment in that place. So you create your own a small group of people around you, so that your life in your workplace is comfortable. Second thing, I always seen in your center also, people always imitate the behavior of your superiors. A lot of people, when they come to Rojas clinic, they say, sir, the staffs are very courteous, sir, very pleasant, sir. எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க சார். நாங்கள் then I used to think, this is not that you give instruction manual, this is how you treat. They just follow how you treat people. Okay, so that's very important, that if you want your team to behave in a certain manner, first you behave in a certain manner. We have seen that work in your practice and my practice as well. So first be a good human being, and eventually everything around you is going to be okay. So that is the point. Hello, sir? Yeah, that's very important. Sir, and we have been working together for 10 years now. 10 வருஷமாக நான் எனக்கு உங்களுக்கு தெரியும். 10 வருஷம் ஆமாம். ஸோ நான் வந்து ஃபெலோவாக இருக்க காலத்திலேருந்து I've been seeing you. இந்த ஜென்ரலாக டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் அ சீரியஸ் ப்ரொஃபஷன். பீப்புள் ஹேவ் டு பி சீரியஸ். ஸோ சீரியஸாக இருந்தால் தான் தொழில் நல்லா பண்ண முடியும்னு தெர் இஸ் அ காமன் பெர்செப்ஷன். பட் வென் ஐ சா யூ, வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் அவே. என்னோட நீங்கள் வந்து 10 வருஷம் அதிகம். பட் அப்போது இந்த ஹைரார்கி இருக்குல்ல சார், சீனியர் ஜூனியர் ஹராஸ்மெண்ட், இது வந்து மெடிக்கல் காலேஜுன்னு கிடையாது, எல்லா தொழிலுக்கும் பொருந்தும்.
நான் வந்து சீனியர், நீ வந்து ஜூனியர், ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ் ஹராஸ் பண்ணுறது, இல்லை நீ வந்து சீனியர் வந்து ஜூனியர்கிட்ட மரியாதையாக இருக்கிறது, வாட் எவர் ஈகோ இஷ்யூஸ் தி கீப். ஸோ இந்த ஈகோ இஷ்யூஸ்னால க்ரோத் ஜென்ரலாக இருக்காதுன்றது நம்மளோட ஜேர்னி, என்னோட ஜேர்னி, உங்கள் ஜேர்னியை ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீப்புள். நான் ஒரு சர்ஜனாக வளர்ந்ததுக்கும் சரி, நான் ஒரு டாக்டராக வாட் எவர் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பெருசாக வாட் எவர் தே சே, பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் யூ வேர் அ டூல் ஹூ ஃபவுண்ட் த ஸ்பார்க் இன் மீ. இந்த மாதிரி சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் என்கரேஜ் பண்ணுற ஒரு ஹெல்த்தி கல்ச்சர் இருக்குல்ல சார், தட் இஸ் குட் இல்லையா? நான் அதனால் பெனிஃபிட்டாக இருக்கேன். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு, இன்னும் நம்ம ஒன்றா தான் ஒர்க் பண்ணிருக்கோம். நானும் நீங்கள் ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை. இதை வந்து வெளியே சொன்னாலும் சிரிப்பாங்க, என்னடா சண்டையே வந்தது இல்லை. நான் நீங்கள் சண்டை போட்டுருக்கணும், ஒரு கூட சண்டை போட்டதில்லை. கோவமாக கூட 2-3 வார்த்தை பேசினதில்லை. இந்த மாதிரி ஹவு கேன் மக்களும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கலாம், நமக்குள்ளே எப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஒரு டாக்டரோ இல்லை எனி ப்ரொஃபஷனோ ஒரு ஜூனியர் எடுக்கும்போது திங்க் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பிஃபோர் யூ டேக். You gave an opportunity to prove himself. Once you're taken, this is something like a family, you know, your father, son, is your responsibility. To some extent, you have to push him ஒரு லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும். நீங்கள் 2 வருஷம் வேலை செஞ்சு அப்புறம் நம்ம அம்பவொன்று விடவும் கூடாது இல்லையா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மீ. ஸோ ஐ டோன்ட் டேக் மச் ஃபெலோஸ். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தா ஆஃப்டர் யூ maybe ஒரு 4-5 people must have been worked, and all of them are still associated with me in various capacities. Some have become sports physician, some are practicing, but still we have a good, so that kind of a responsibility I think personally that you have to show them what is best to. And when you came, okay, you were a already well trained surgeon in CMC, Vellore, everywhere, and then you also wanted to become like arthroscopic surgeon. But very important point, what I saw in you was you were trying to reach out to many people. Your scope was beyond a simple orthopedic sitting in a clinic and doing things. You wanted to do something better for healthcare. And second thing was whether you had that capacity. Ambition, everybody has got it. Whether we have the talent and capacity. And most importantly, discipline. You may not remember, ஒரு கிளினிக் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுவீங்க, சார் இங்கே எல்லா ஹாஸ்பிட்டலில் இங்கே போய் ஆரம்பிக்க சொல்லுவீங்க. நாங்கள் அதுதான் சொன்னேன், நீங்கள் அது மாதிரி ஆரம்பிங்க, விழுப்புரம் அங்கே போனோம், நீங்கள் உட்காருங்க 8 வந்து உட்காருங்கன்னு நான் அவங்க சொன்னேன். ஒரு கேஷுவலாக சொன்னேன். அதாவது காலையில் 8 மணிலேருந்து நைட் 8:30 வரைக்கும் உட்காருங்க, பேஷன்ஸ் வராங்களா இல்லையோன்னு. ஆஃப்டர் 1 வீக் சொல்கிறாங்க, சார் காலையில் 8 மணிக்கு வந்துடுறாரு, நைட் 8:30 வரைக்கும் போக மாட்டேறாரு சார், சாப்பிட கூட போக மாட்டேறாரு. ஸோ தட் இஸ் அ டிசிப்ளின் யூ ஷோட். ஸோ தீஸ் 3 things were there for you. Like you had a ambition, a vision, and you have a capacity, and then you had the discipline to follow through things. So this is a very important things to come up in life. Some people may not have the discipline, but they are good in work. They'll be okay to work in a small environment or a doctor abdi varadhukku. So first thing is you have to identify the capacity of the person whom you are dealing with, his discipline and also his vision. So these 3 things you have to. So only thing, some people have a larger vision, but they may not have the capacity or discipline. So they become frustrated in life. Sometimes it's okay to have small goals and achieve them and be happy with it also. கரெக்ட் தான். இந்த நீங்கள் சொன்னீங்களா சார், அந்த டிசிப்ளின் 8 to 8 ஞாபகம் இருக்கா சார்? நம்ம கடலூர் போய் காலையில் 4 மணிக்கு சர்ஜரி ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா சார்? காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு கடலூர் போயிட்டு இப்படி சென்னை வந்துட்டு குளோபலில் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு நான் போய் ஓபி பார்ப்பேன், நீங்கள் ஓபி முடிச்சுட்டு வருவீங்க ஈவினிங், திருப்பி பார்த்து நைட் 9 மணிக்கு சர்ஜரி ஆரம்பிப்போம். கிறிஸ்மஸ் அப்போ கூட நம்ம நைட்டு கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடினதே தேட்டரில் தான், ஹாஸ்பிட்டலில் காலையில் ஆரம்பித்து வி கெப்ட் ஆப்ரேட்டிங் டில் 2 o'clock. ஸோ ஹார்ட் ஒர்க். இது ஏன்னா சார் இது வந்து நம்ம டாக்டர்ஸ்ன்னு நம்ம பேசுகிறோம், இது வந்து நம்ம ஜென்ரலாக இது காமன் பப்ளிக் பார்க்குறாங்களே சார். இந்த பாயிண்ட் இவங்ககிட்ட இதை நம்ம பேசுறது காரணம் வந்து எல்லோரும் வந்து சலிச்சுக்கிறாங்க. 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு லைக் ஐயோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், 5 வருஷம் 5 நாள் வாரத்துக்கு பண்ணுறோன்னு. பட் நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 20 மணி நேரம் வேலை செஞ்சு பார்த்துருக்கேன், நானும் இருந்திருக்கேன். ஊராக போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம், காசு கூட கிடைக்காது சில நேரத்தில் ஆப்ரேஷன். நான் பேஷண்ட்டுக்கு பாவம் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா இன்சூரன்ஸில் காசு வராது ஒரு நேரம். ஸோ அதையும் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வெளியேருந்து பார்க்கும்போது சார் பீப்புள் திங்க் இல்லை தான் தே கிவ் அப் சூன். ஸோ நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் எத்திக், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு ஒர்க் எத்திக் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை சார். இந்த கைண்ட்னஸ் பற்றி சொன்னதுனால ஐ எம் அ பிக் அட்வொகேட் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் பீயிங் ஹம்பிள். நான் அதை உங்கள்கிட்டையும் பார்த்துருக்கேன். நம்ம ஞாபகம் இருக்கா சார், இப்போ போயிட்டு காலையில் சப்போஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு பையன் வந்தான்னா, அசிஸ்டன்ட் பையன் வந்தான்னா
டாக்ஸி எடுத்துகிட்டு வர பையன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரப்போம் நம்மளை. நீங்கள் நான் ஞாபகம் இருக்கு எனக்கு, அவர் போய் காசு கொடுத்து காலையில் டிஃபன் சாப்பிட்டு வர சொல்லுவீங்க. மத்தியானம் அவர் சாப்பிட்டான்னு தேட்டரில் இருந்தாலும் சாப்பிட்டானு கேட்டுப்பீங்க. ஈவினிங் நம்மளை ட்ராப் பண்ணதுக்கப்புறமும் திருப்பி இன்னொரு சர்ஜரி இருக்கும் நமக்கு, நைட்டு 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். பட் நம்மளை கிளினிக்கில் ட்ராப் பண்ண கூட அந்த டைமில் அவன் சாப்பிட்டானான்னு பார்த்துப்பீங்க. முடிச்சு வந்தப்புறமும் கூட அந்த பையன் சாப்பிட்டானா அவனுக்கு மாதம் அவனுக்கு என்ன செலவு, அவனுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்ற அளவுக்கு நீங்கள் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு டூ தட்? இது எல்லோரும் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நானும் அதை நம்புகிற ஒரு ஆள், பண்ணுற ஒரு ஆள். அது பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மற்ற ஆப்ரேஷன் தியேட்டரில் போனால் எல்லோரும் திட்டுறது கத்துறது இப்படி தான் இருக்கும். நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது வி டோன்ட் ஷவுட் அட் பீப்புள், தேவையில்லாமல் கத்த மாட்டோம், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம சர்ஜன் மைண்ட் நமக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா சார் நம்ம பேஷண்ட் நல்லா ஆப்ரேஷன் பண்ண முடியும். சுற்றி ஸ்டாஃப் சந்தோஷமாக இருந்ததுன்னா சார் சர்ஜரி நல்லாயிருக்கும். அந்த எனர்ஜி வைப்ரேஷன் நம்புற ஒரு ஆள் நான். அதுதான் உண்மை. நம்புற ஆள்னு சொல்கிறது தட் இஸ் தி எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரூத். தெர் இஸ் வைப் சர்டன் வைப் டு வாட் எவர் யூ டூ. ஸோ வி கீப் அ ஹெல்த்தி வைப். நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், தேவையில்லாமல் திட்ட மாட்டோம். சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, ஏன் அவங்க சாப்பிட்டாங்களா, பேசிக்கலி டாக்ஸி டிரைவர் சாப்பிட்டாங்கன்னு நம்ம சர்ஜரி டென்ஷன் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்பைப் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து, அமேசிங் குவாலிட்டிஸ். ஸோ அது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஆப்ரேஷன் நேரத்தில் சத்தம் போடுறது பார்த்துருக்கேன். பண்ணாலே டென்ஷனில் இருப்பாங்க. தே திங்க் த டென்ஷன் இன் அட்மாஸ்பியர் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் எனி திங். ஒன்று வந்து இட் ஜஸ்ட் ஸ்பாயில்ஸ் யுவர் மூட் அண்ட் பீப்புள் பிகம் ட்ரெயின்ட் அட் த எண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு முடிச்ச வந்த பிறகு ஏண்டா வந்தோன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் கத்துறீங்கன்னு சொன்னால் பாதி நேரம் ப்ரிப்பரேஷன் இருக்காது. ஸோ ஒன்ஸ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி பிஃபோர் சர்ஜரி அண்ட் யூ எஜுகேட் யுவர் பீப்புள், இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், ஒரு 10 minutes நீங்கள் அரேஞ்ச் பண்ணிலாம் வச்சிட்டிங்கன்னா நடுவில் கேட்டு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட், லுக் அட் தோஸ் பீப்புள் ஆல்சோ. இஃப் தே ஆர் வெரி இன்எஃபிஷியன்ட், நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக வரதில்லைன்னும் போது யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். தட்ஸ் நோ நத்திங் லைக் ஒரு லீனியன்ஸ் ஃபார் எவர் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஒன்ஸ் சம் பீப்புள் ஆர் ஜென்யூன்லி ட்ரைங் டு இம்ப்ரூவ், யூ ஷுட் ட்ரை டு ஹெல்ப் தெம். வரும்போதே சொல்லலாம். And when you look at the staff also, they are getting very meager salary and other things. Probably that is the end of their career, but they are not going to go up by enduring all your நீங்கள் கத்துறதெல்லாம் கேட்டுன்னு பெரிய ஆளாக அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுடைய கஷ்டம், they are also daughters of somebody, okay? They are also sons of somebody. So when you look at that aspect, probably you can find reasons to be kind to them. But of course they have to be efficient. But what lot of us are not doing is educating and preparing. Educating and preparing and expecting them to be perfect. அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை சார். அண்ட் ஐ லைக் த வே யூ செட் தேர் ஆல்சோ டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் சம்படி. ஏதோ அவங்க பாவம் நமக்காக வேலை பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம அவங்கள குறைச்சி இடப்பட முடியாது. அவங்க சிச்சுவேஷன் கஷ்டம், அவங்களால அவ்வளோ சம்பாதிக்க முடியுது, நம்ம திட்டுறதுனால அவங்க பெரிய ஆளாக போகிறதில்ல. ஸோ அந்த மனிதாபிமான அடிப்படையோட சுற்றி இருக்கும். இது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும்ல சார். நம்ம வந்து மருத்துவ தொழிலில் பேசுகிறோம், பட் திஸ் இஸ் அ பாயிண்ட் விச் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் நமக்கு சுற்றி இருக்கிற வேலை பார்க்குறவங்க, அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 4 பேரோ 40 பேரோ, அவங்கள கொஞ்சம் கைண்டாக ஒரு மனுஷனாக மனிதாபிமானத்தோடு ட்ரீட் பண்ணுன்றது. அது பண்ணால் ஒர்க் கல்ச்சரும் நல்லாயிருக்கும், செய்கிற இடத்துல வேலையும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் அவுட்கமும் நல்லாயிருக்கும். அதுவும் இருக்குல்ல சார். ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். டாக்டர் இது தான் பண்ணுவார், இப்படி தான் நடப்பாருன்னா அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் உள்ளே கொண்டு போகிற ஃபீமேல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. வென் தி அப்பாயிண்ட், எவ்ரிபடி ட்ரைஸ் டு ஒர்க் ஹானஸ்ட்லி ஒன்லி. ஆமாம், ஏதாவது ஏமாற்றணும்னு யாருக்கு வேலைக்கு வரதே கிடையாதுங்க. ஏதாவது இந்த வேலையிலாவது நல்லா ஷைன் பண்ணலாம், இந்த வேலையிலாவது நம்ம கொஞ்சம் ஒரு மீனிங் கிடைக்கும் அப்படின்னு தான் வராங்க. இந்த 1 or 2 வீக்ஸில் வந்து எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி குரூம் பண்ணி கொண்டு வரன்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த இடத்துல நம்மளே இன்கன்சிஸ்டண்ட்டாக பிஹேவ் பண்ணி ஒரு நாள் இதை பண்ணுறது ஒரு நாள் மாற்றி பண்ணும்போது தே பிகம் பிட் டிஸ்ஓரியன்டேட்டட். And we spoke about a point before this, sir. Sugar, how sugar causes unhappiness, how sugar causes anger. ஒரு மனுஷன் ஸ்டேபிளாக இல்லை, முக்கியமாக குழந்தைங்க ஸ்டேபிளாக இல்லை, கத்துறாங்க, கோவப்படுறாங்கன்னா அதுக்கு அவங்க சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். We had a discussion. So how important is it, sir? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். Yeah, good thing morning when you told me you didn't have sugar, so even I also cut down on sugar. So previously ice cream used to be a luxury, like once in 6 months we used to have, 3 months for that matter. Nowadays it's a daily availability is there. So what I have understood is even when I cut down the sugar and excessive dieting and all, that has made me look focused. The focus and irritability has gone to me. So once the education what I learned from videos from you and other personalities in YouTube and other things, so slowly we are also discovering as a family the why to reduce sugar and eating restrictions.
I think that has helped us quite a bit. Our children have become a bit smarter and more focused. Even for that matter, I am also a bit focused now. Because when we are taking the wrong diet, I used to find it difficult to sit and read for half an hour also. Even 10 minutes, 15 minutes. You are not able to focus. Reading was totally gone. So once you're off the excess sugar, able to sit for hours, do things which we are not finding it time to do. So that focus is very important. And the irritability also comes down. Irritability comes down significantly. Significantly. So what we eat is very important. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சுகர் வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட நம்ம ஒரு மனிதராக இருப்போன்றது இந்த பாயிண்ட் இல்லை சார். ரைட் சார். அண்ட் இதெல்லாம் ஆர்த்தோபெடிக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். ஜென்ரலாக யூ அண்ட் மீ நம்ம எப்பவுமே பேசும்போது நம்பர்ஸ் இவ்வளோ சர்ஜரி பண்ணணும், இவ்வளோ நம்ம இஃப் யூ வாண்ட் ஈவன் டுடே வி கேன் டூ, நம்மளுக்கு இருக்கிற பேஷண்ட் லோடுக்கு வி கேன் டூ என்ன சார் 12 to 13 சர்ஜரிஸ் ஈஸியாக பண்ணலாம் பர் டே இஃப் யூ சி ஃபோக்கஸ்டாக ஆர்த்தோபெடிக் ஒர்க்கில் மட்டும். பட் வி டோன்ட் டூ தட். நீங்களும் சரி நானும் சரி, இது எனக்கு ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ டூ குவாலிட்டி ஒர்க். உண்மையாக இருங்க பேஷண்ட்ஸ் கிட்ட. யூ ட்ரீட் அ பேஷண்ட் லைக் யுவர் ஃபேமிலி மெம்பர். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கா ஒன்று என்னாச்சோ நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணுன்றது தட்ஸ் ஒன் திங் ஐ பிக்ட் அப் ஃப்ரம் யூ early during the training daysலேருந்து. ஸோ இட்ஸ் வெரி ரேர். அது இப்போ இருக்கிற கமர்ஷியல் உலகத்தில் இட்ஸ் வெரி ரேர். அண்ட் ஐ see you do that consistently even now and I do that as well. அது எவ்வளோ முக்கியம் சார்? how important of a quality is that to be true to yourself and your profession? நீங்கள் எஸ்பெஷலி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நிறைய பேரோட ஒர்க் பண்ணும்போது நான் இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணுன்றது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி போயிட்டுருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு எம்ஆர்ஐ எடுத்திங்கன்னா there will be some finding for which technically ஒரு சர்ஜரி தேவைப்படலாம், ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அசஸ் கிளினிக்கலி ஏன் இவருக்கு வந்துச்சு, உண்மையில் இந்த காரணத்தால் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்சல்யூட்லி தேர் ஆர் சம் இண்டிகேஷன்ஸ். இந்த knee is totally unstable, லிகமெண்ட்டே இல்லை, லூஸ் ஆச்சுன்னா there is no other go, சர்ஜரி பண்ணி தான். there are so many grey areas where you can wait and see. ஒரு 2-3 வீக்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறான், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட், ஆல்வேஸ் யூ லுக் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த பேஷண்ட் ஆல்சோ. எனி major surgery is going to be a social challenge. They have to reorganize their work, take leave, arrange finances. It's a big challenge for them also. So we have to mentally prepare for them. Unless it is an emergency, we can always buy some time, let them prepare and get it. So what is important is that like how we treat, so many patients respond very well to rehab and exercise and certain modifications, lifestyle. All those things have to be tried first. So when you are having some doubt, so look as a family member. What if that patient is your sister or your brother? அவன் என்ன அட்வைஸ் கொடுப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, 2 months 2 weeks வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா சேம் திங் we have to tell. So that is what I learned from my seniors also, and that's what I think you are also following. So because medicine has become like one aspect it is pure science and indications, one aspect it is still an art also. It's an art. What you are going to do for the patient, whether sometimes when you leave the patient without doing anything also, in 2-3 weeks they may become all right. So that opportunity you have to give for the nature to resolve itself in many situations. Okay, I like the way you said it. Medicine is not just science, it is an art. இல்லையா, நம்ம ஒரு இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் திங், யூனோ ஹவு பியூட்டிஃபுல்லி யூ கியூரேட் சம்திங் ஃபார் அ பேஷண்ட். ஏன்னா நிறைய தருணங்கள் இருக்குல்ல சார், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, என்ன ஏன் சர்ஜரிஸ் அதிகம் பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போ இவருக்கு என்ன சர்ஜரி மேலே வாட் எவர், ஏன் அதிகம் சர்ஜரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புஷ் பண்ண ஒரு காலம் இருக்குது. வி டோன்ட் வாண்ட் டு சே ஹூ அண்ட் ஹூ வாட் எவர். பட் ஏன் இவங்ககிட்ட போனால் லைக் 10 பேஷண்ட் நம்மகிட்ட சர்ஜரி ரெஃபர் வந்தாலும் சார் வி சூஸ், அதில் 2 பேஷண்ட் தான் பண்ணுவோம், 3 பேஷண்ட் தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு 100% சர்ஜரி தேவைப்பட்ட மட்டும் தான் பண்ணுவோன்றதை நீங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நம்ம மற்றவங்களை யாரும் நான் தப்பு சொல்ல வரல. ஜென்ரலி இட்ஸ் நாட் to tell people that everybody is operating unnecessarily. But the point is, இது ஒரு நல்ல இன்றைக்கி நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கும் நான் ஒரு சந்தோஷமாக இருக்க மனுஷனுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம், நம்ம தேவையில்லாமல் சர்ஜரி பண்ணது கிடையாது, காசுக்காக சர்ஜரி புஷ் பண்ணி பண்ணது கிடையாது. நான் உங்கள்கிட்ட நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அது நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக அதை நம்ம சொல்லலாம். ஸோ இது ஹாப்பினஸ் என்ன, காசுக்காக விஷயங்கள் பண்ணாமல் தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லை சார். அது
அண்ட் ஜென்ரலாக பீப்புளுக்கு தே திங்க் பெர்செப்ஷன், டாக்டர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பேஷண்ட் வச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி முக்கால்வாசி பேர் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் அந்த இன்டென்ஷன் கிடையாது. தே கம் வித் த ரைட் இன்டென்ஷன் ஒன்லி. எவ்வளோ சரியாக விஷயங்கள் பண்ணாலும் ஸ்டில் திங்ஸ் கேன் கோ ராங். ஸோ அது அந்த அந்த மார்ஜின், ஃபைன் மார்ஜின் பீப்புள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம். செகண்ட் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, மேப் போடுறோம், இந்த இடத்துல போட்டால் அதுவே போயிடுது. அது மாதிரி ஐசியூவில் போனால் பிழைக்கணும், ஐசியூவில் போய் ஏன் சார் ஐசியூவில் போயிட்டு ஏன் சார் செத்துட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் நவ் வி அண்டர்ஸ்டுட், கூகுளில் மேப் போட்டால் அந்த ரீச் பண்ணுற மாதிரி ஐசியூவில் போனால் பிழைச்சி வெளியில் வரணும் அப்படிங்கிறது. ஐசியூவில் போனதே ரிஸ்க்கான பிறகு தான் போகிறாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ வெரி ஹை. ஆமாம், இந்த சர்ஜரி பண்ணாங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் பார்க்குறோம், இங்கிலீஷ் மூவிலாம் பார்க்குறோம், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணி டக்குன்னு ஓட விட்டுறாங்க ஹீரோ. அது மாதிரி நடக்கும். பட் அது சினிமாவில் தான் நடக்கும். ஸ்டில் ஹியூமன் எலிமெண்ட் இஸ் தேர், டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். தட்ஸ் வேர் you have to educate the patient also. Outcomes are this much only. You can expect good results in 100%. Something can be suboptimal in 20%. So all these things still are happening. And yeah, whatever the numbers பேசுகிறோம்ல, அந்த ரேட் ரேஸ், இவ்வளோ சர்ஜரி பண்ணுறாரு, இல்லை இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறாரு, யாரோ whatever, இந்த ரேட் ரேஸில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மாட்டிக்கவே இல்லை. யார் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். நான் வந்து இப்படி தான் இருப்பேன். அஸ்வின், நீனும் அதை ஃபாலோ பண்ணு, லைஃப் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க எனக்கு. திஸ் வாஸ் லைக் ஐ திங்க் 2013, 9 வருஷம் இருக்கும். இப்போது நீங்கள் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் நினச்சா இன்னும் எவ்வளோ பண்ணலாம், லைக் whatever. ஸோ பட் இஃப் யூ சி யுவர் ப்ராக்டிஸ் லோட், இஃப் யூ சி மை ப்ராக்டிஸ் லோட், இப்போதைக்கு இட்ஸ் கன்சிடரபிளி ஹை. அண்ட் அந்த நம்பர் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இது வந்து 10 மடங்கு கூட கொண்டு போக முடியும். இஃப் யூ ஹேவ் அ சப்போர்ட்டிங் மாடல், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் whatever. பட் எப்போவுமே நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்டதில்லை, நானும் ஆசைப்பட்டதில்லை. வி ஆல்வேஸ் திங்க் வர பேஷண்ட் அவங்க பேஷண்ட்டாக தான் பார்க்கணும், அவங்கள வந்து யூனோ மணி மேக்கிங் மிஷினாக பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட். வி ஆர் வெரி கிளியர். பட் சொசைட்டி புஷ்ஷஸ் இல்லையா? நீங்கள் வந்து அதிக சர்ஜரி பண்ணால் தான் பெரிய சர்ஜன், அதிக பேஷண்ட்ஸ் பார்த்தா தான் பெரிய டாக்டர், அதிக காசு வச்சுருந்தா தான் நீ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், வீடு காரணி அதிகமாக ரொம்ப வச்சுருந்தா தான் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல், நீ வந்து டாக்டராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும். அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் இல்லை சார். கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்க முடிஞ்சு உங்களால்? தேவையில்லாமல் சர்ஜரி பண்ணாமல் நான் இவ்வளோ பேஷண்ட் தான் பார்ப்பேன், இதுக்கு மேலே வந்து என்னால் 100% கொடுக்க முடியாது, நான் பேஷண்ட் பார்க்க மாட்டேன், போதும். ஒரு நாளைக்கு இன்றைக்கி கூட உட்காந்து ஓஜாஸ்லேயே நம்ம 2017 சாட்டர்டேஸ் எல்லாம் 95 பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். 95 to 98 பேஷண்ட், 100லாம் தட்டு ஜோஸ்லாம் ரொம்ப ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ட்ரீட்டெல்லாம் கேக்லாம் கட் பண்ணாங்க ஒரு சாட்டர்டே வந்து 100 பேஷண்ட்ஸ் பார்த்ததுக்கு. ஸோ அந்த ஜேர்னிலாம் தாண்டி வந்தாச்சு நம்ம. பட் ஆனால் காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் தூங்காமல் வி ஹவ் டன் தட். பட் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஒர்த் இட்ல சார். யூஆர் காம்ப்ரமைசிங் ஸோ மச் ஹாப்பினஸ். யூஆர் நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளால் இருக்க முடியல சார். பட் அந்த பேலன்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்போங்கிட்ட, இவ்வளோ 100 பேஷண்ட்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 25-30 பேஷண்ட் பார்த்தாலும் முழுமையாக அந்த பேஷண்ட் பார்க்கணும், 100% அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணுன்றதை வி ஆல்வேஸ் ஸ்போக் அபவுட் தட். ஹவ் ஆர் யூ கண்டென்ட்? நீங்கள் வந்து ஐ ஆல்வேஸ் சீன் யூ as a ஹாப்பி மேன். கண்டென்ட், ஒரு கார் வாங்கினாலும் அதை வந்து கரெக்டாக வாங்க முடிஞ்சால் தான் வாங்குவீங்க. அதே மாதிரி செலவு எவ்வளோ பண்ண முடிஞ்சோ அவ்வளோதான் பண்ணுவீங்க. நான் 2 சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு கணக்கு பண்ணுறதுலாம் ஜெனரலாக லைக் நான் இத்தனை பேஷண்ட் பார்த்து நான் வந்து பெரிய கார் வாங்கிடலாம், இத்தனை வாட் எவர். நீங்கள் வந்து யூ நெவர் கால்குலேட் பண்ணி லைஃப் வாழ மாட்டீங்க. கால்குலேட்னா யூ கால்குலேட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் உங்கள் தொழிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ். பிகாஸ் இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அந்த 50,000 எப்படி வாழறதுன்னு தான், லைஃப் ஸ்டைல் வாழ்றதுன்னு தான் பார்க்குறாங்க. அந்த ஹாப்பினஸ் கண்டென்ட்மெண்ட் இருக்கானா, ஐ டோன்ட் see that with a lot of people. But I've seen you as a content person always. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 1 கோடி உங்களுக்கு ஒரு மாதம் கொடுத்தான்னு சொன்னாலுமே இல்லை நான் இருக்கிறது போதும் எனக்கு. ஒரு வருஷம் பேக்கேஜ் 2 கோடி நான் கொடுக்குறேனாலும் இல்லை வேண்டாம் எனக்கு, நான் இருக்கிறத பார்த்துக்கிறேன். See, you are in spite of being the best. அதாவது சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வராது ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் in spite of getting the best possible opportunity, வேண்டாம், நான் வந்து எனக்கு ஃப்ரீடம் முக்கியம், என் கம்ஃபர்ட் முக்கியம், என் மைண்ட் ஸ்பேஸ் முக்கியம், நான் என்னோட ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து ப்ரீச் பண்ண மாட்டேன். அந்த கண்டென்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் நானுமே 2015 ஐ வாஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் ரேப்பிட்லி. அப்போ வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக 7 இடங்கள் பிளான் பண்ணோம். எல்லா இடத்தையும் திறக்கிற அளவுக்கு பொட்டென்ஷியலும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, லைக் பேஷண்ட் லோடும் அவ்வளோ இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்னீங்க வேண்டாம், ஒரே இடத்துல இரு அஸ்வின், போதும், லைக் 7 பிளேசஸ் நீ போனோன்னா யுவர் ஹெல்த் வில் கெட் ஸ்பாயில்ட். அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஹெல்த் வில் கெட் ஸ்பாயில்ட். பி ஹாப்பி, ஒரு இடத்துல யூ செட் யூ பி ஹாப்பி. அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அது நீங்கள் மட்டும் ஓஎம்ஆரில் இங்கெல்லாம் நீங்கள் அபவுட் டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் யூ ஹவ் பீன் ஸ்ட்ரெச்ட். தென் யூ வில் டேக் ஆல் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அந்த பீப்புள் சரௌண்டிங் யூ ஒன்லி. So I told, if you do things right, you stay there, people will come.
Same you expect, no? Patients are coming to see you from Bangalore. எல்லாத்துலேருந்து வராங்க பார்த்து. Jaipur also we have treated a girl, you know. Remember from Jaipur she flew all over to Chennai. All over all parts of the world as well, sir. Ceylon, like a lot of people come. So that's what I tell you. You do your work, you be deserving, things will come to you. It's like a law of attraction, you know. You don't have to chase things, go there, here. And in your case, that has become very much proven, you know, prediction. And I'm happy today. நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப அதிகம் தேவையில்லாமல் பேஷண்ட்ஸ் பார்த்து காசுக்காக பேஷண்ட்ஸ் பார்க்குற அந்த ஜானரே என்றைக்குமே நம்ம யோசிச்சதில்லை. நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் சுத்தமாக பண்ணுறதில்ல. ஐ லைக் டு டூ வாட் ஐம் டூ. ஐ எம் வெரி குட் இன் வாட் ஐ டூ. நான் பண்ணுறது நல்லா பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் ஐ டூ இட். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இஃப் யூர் அ பீப்புள் பர்சன் யூ பிகம் அ டாக்டர். ஸோ இஃப் யூர் அ நம்பர்ஸ் பர்சன் யூ பிகம் something, do something with finances, whatever. It's very valid point. இல்லை சார், இது I think people should know. இல்லையா, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு தொழிலுக்குள்ளே வர்றது இட்ஸ் நாட் த ரைட் திங். இல்லை, find out what kind of person you are, what you like doing. It is easy to say, but it may be difficult. ரொம்ப கஷ்டம். ஆனால் பட் அந்த இன்னும் ஒர்க் உட்காந்து பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். That's why you have to assess certain characteristics in your people, your family, how open you are, how conscientious you are, whether you are agreeable person or not agreeable person, and you are somebody who emotionally unstable or stable. If you are emotionally unstable, you get irritated. Everything, the clinical practice is not good for you. Not good for you at all. Out of 5 patients, people are going to, you know, throw you off this thing. So you have to identify these are the strengths. You know, when you tell, you know yourself, what is that you can know about yourself? That is, you have to look into this criteria. You are open to new ideas, then you can become a creative person. You can be an editor, you can create content. So this is an open person, gets a lot of new ideas, explore new things. பொதுவாக என் பையனுக்கு காட்டுறதுல நிறைய பேர் சொல்லுவேன், என் சன் கூட வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறல. நான் 10 வருஷம் உங்கள் அப்பா கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், இப்போ நீ என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்கும்போது அஸ்வின் நீங்கள் என்ன ஆகணும்னு நான் உங்களை கேட்ட ஞாபகம் இருக்கா? ஃப்யூச்சரில் வந்து என்னவா வருங்க சார், உங்களை போல் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், வேணாம் அஸ்வின், அதுக்கு 7 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே ஒரு 40-50 பேர் அந்த ஏரியாவில் இருப்பாங்க, கமிட் பண்ணோம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம பேசணும். பேசிட்டு ஸ்ட்ரென்த் இஸ் ஹேவிங் பேஷன்ஸ் அண்ட் டாக்கிங் டு த பேஷண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த கிளினிக் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்கீங்க. அதே உங்களோட வளர்ச்சியில் பார்த்தா என் பையன் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் தான் வீடியோ போட மாட்டீங்களா பாருங்க மாதிரி. ஸோ தே வாண்ட் மீ டு பி லைக் யூ. தட் இஸ் அ growth you are shown. I am very happy. I mean, I played a very small part, but you are always there. கண்டிப்பாக. You are like more like a brother, sir. So, உங்ககிட்ட என்ன சொல்கிற வரேன்னா, பாயிண்ட், everybody has to find their own strength, their vision, whether they have the capacity to manage that vision and the discipline to follow. So, I find all 3 with you. Okay. சில பேரால் இவ்வளோ தான் படிக்க முடியும், பட் அவங்க சின்ன வேலை அது கூட ரீசனபிள் கோல் தான். ஓகே, அவங்களுக்கு when your ambition exceeds your capacity, that leads to stress in the life. நிறைய டைம் வீடியோஸ்லாம் பார்க்குறோம், ராபின் சர்மா வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு we set a very high goal to achieve. நிறைய people அது முடியலையே, 2 வருஷம் ஆச்சு முடியலையே, 3 வருஷம். So that's very difficult. It's damaging also at times. அது பண்ணக்கூடாது. People should know why they are doing what they are doing. அதான் அந்த கெப்பாசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம். What kind of person you are, what kind of capacity you are, and then what kind of efforts you are willing to put in, whether the discipline to follow through things, then eventually you will easily reach what. Once you reach, you believable goals. Okay. நாங்கள் வந்து 30 பேஷண்ட் பண்ணிட்டு இருந்தோம் மாதத்துக்குன்னா, சரி அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த வருஷத்துல அந்த 70-80 பண்ண சொல்லுவேன். ஒரு 40 பேஷண்ட் 45 அப்படின்றது அப்படி தான் பண்ணலாம். I mean achievable goals, believable goals. Correct. So that is what is important. I think that is one thing which everybody should learn. One is that, as you rightly said, being for success, for happiness is being grateful and finding reasons to be grateful in anything happens to you. And to come up in life, knowing who we are, 3 steps: capacity, discipline, and then goal. That's very. So it's always the reverse. Goal, then you look. It's always the reverse. What you are, what you can do, then what you can achieve. That's beautiful. ரொம்ப அழகா சொன்னீங்க. We always set the goal and then we go. இப்போ பின்னாடி இருந்து, it's what you are, and then. So unless you equip yourself with knowledge and efforts and discipline, you're not going to go there. So first you start working in these basic things. So Dr. Clement Joseph, என்னோட colleague, நண்பர், brother, என்ன வேணாலும் சொல்லலாம் நான். I hope you found this video useful,
ஏதாவது உங்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கூட இந்த கான்வர்சேஷன் வீடியோவோட ஓட மோட்டிவ் அச்சீவ் பண்ணிட்டோம் நாங்கள் சொல்லுவோம். பேசிக்கலி இட் இஸ் டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் மேக் யூ திங்க். நீங்கள் சுயமாக சிந்திக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கான கேள்விகளுக்கு விடை கிடைக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது யாருக்கா உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அஸ்வின். ஒன்ஸ் அகெயின் இந்த கான்வர்சேஷன் மூலமாக அவங்க பேசினது இட்ஸ் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக நம்ம எப்பயும் பேசுகிறது இன்றைக்கி மக்களுக்காக கேமரா முன்னாடி பேசியிருக்கோம். pretty much the same. தேங்க்யூ சார். தேங்க்யூ.